ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு வலுவான சிங்கம் வாழ்ந்தது. அது காட்டின் அரசனாக இருந்தது. அனைத்து மிருகங்களும் அதனை பயந்தன. ஒவ்வொரு நாளும் சிங்கம் மிருகங்களை வேட்டையாடியது. அவை தங்களுடைய வாழ்க்கைக்காக பயப்படின. தங்களை காப்பாற்ற அவை ஒரு திட்டத்தை கண்டுபிடித்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை சிங்கத்திற்கு உணவாக அனுப்ப தீர்மானித்தன. ஒரு நாள் புத்திசாலியான ஒரு முயலின் முறை வந்தது. முயல் தன்னை மற்றும் மற்ற மிருகங்களை காப்பாற்ற ஒரு திட்டத்தை நினைத்தது. அது மெதுவாக சிங்கத்தின் பக்கம் சென்று அப்புறப்படுத்தியது. சிங்கம் முயலை பார்த்தவுடன் கோபத்துடன் உரக்க, "நீ எதற்காக இவ்வளவு தாமதமாக வந்தாய்?" என்றது. முயல் வணங்கி, "அரசே, நான் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். நான் இங்கே வருவதற்கு வழியில் மற்றொரு சிங்கத்தை சந்தித்தேன். அது இந்த காட்டின் அரசன் என்று சொல்லிக் கொண்டது. அது என்னையும் உண்ண விரும்பியது" என்றது. சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. "என் காட்டில் இன்னொரு சிங்கம் இருக்கிறதா? என்னை உடனே அவனுக்கு அழைத்துச் செல்" என்றது. புத்திசாலி முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றிற்கு கொண்டு சென்றது. அதை உள்ளே சுட்டிக்காட்டி, "மற்றொரு சிங்கம் உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறது" என்றது. சிங்கம் கிணற்றின் உள்ளே பார்த்தது. தண்ணீரில் தனது பிரதிபலிப்பைக் கண்டது. அது மற்ற சிங்கம் என்று நினைத்து உற்றுக்கண்டது. பிரதிபலிப்பு ஊற்றுக்கொண்டது. கோபத்தில் சிங்கம் கிணற்றுக்குள் குதித்து தன்னுடைய எதிரியை தாக்கி மூழ்கியது. புத்திசாலி முயல் மற்ற மிருகங்களின் பக்கம் திரும்பி நடந்ததைச் சொன்னது. அவை அனைத்தும் மகிழ்ந்து முயலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டின. அந்த நாள் முதல் மிருகங்கள் மகிழ்ச்சியுடனும் பயமின்றியும் வாழ்ந்தன. கற்றுக்கொள்ளும் பாடம்: புத்திசாலித்தனம் மற்றும் நுட்பம் உடல் வலிமையை கடந்து செல்ல முடியும்.